இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 24, 2026, 24/3/2026. தமிழ் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 10ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. ரோகிணி நட்சத்திரம் இரவு 7:06 வரை. அதன் பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். வளர்பிறை சஷ்டி திதி மாலை 4:10 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. அமிர்த சித்த யோகம். துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சஷ்டி விரதம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் செவ்வாய், புதன், ராகு, மீனத்தில் சூரியன், சுக்கிரன், சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், அதுவும் உச்சஸ்தானத்தில். அதனால் இன்று உங்களுக்கு வார்த்தை ஜாலத்தின் மூலமாக அடுத்தவர்களை கவரக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அடுத்தவங்களை எப்படி பேசினா கவர முடியும், எப்படி பேசினா அவங்களுடைய அட்டென்ஷனை உங்கள் பக்கம் திருப்ப முடியுங்கிற ஒரு சாமர்த்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகும். நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு வேலை வாய்ப்பில் உங்களுடைய சாமர்த்தியத்தை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்காரு. சந்திரமங்கல யோகம். நீண்ட நாள் ரகசியங்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகளில் இன்று வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ரீதியான சோர்வுகள் விலகும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு இழந்த மரியாதையை மீட்டெடுப்பதற்கான சூழ்நிலை அமைந்து, ஏற்கனவே யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்ககிட்ட உங்களுடைய வாதத்தை வைத்து வெற்றி காண்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படும். குடும்ப தேவைகளுக்கான செலவுகள், அது ஒன்றா கடன் சம்பந்தமான செலவுகளாக இருக்கலாம், இல்லை ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகளாக இருக்கலாம். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் சம்பந்தமான முயற்சிகளில் அவங்கள பேசிஃபை பண்ணுறதுக்கான சந்தோஷ செலவுகளாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. ராசியில் சந்திரன் 3ஆம் வீட்டதிபதி உச்சஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். மனசில் தைரியம் மட்டும் இல்லை, எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி அடையணுங்கிற வைராக்கியத்தை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட சில உதவிகள் செய்து அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய காதலை வெளிப்படுத்தி திருமண வாழ்க்கையில் இணைவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்புகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிலம் சம்பந்தமான தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அமோக பலன்கள் ஏற்படும். உங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்பட்டு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பணபலம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படும். உங்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு மட்டுமல்லாமல் அவர்களின் மன அமைதியான செயல்பாடுகள் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். திருமண உறவில் இருந்து வந்த சிக்கல்கள் தீருவதற்கு முயற்சி எடுக்கலாம். அதே சமயம் உங்களுடைய உறவுகள் வகையில் நீங்கள் ஏற்படுத்தின குழப்பத்துக்கு தீர்வு காண்பதற்கும் அதன் மூலமாக உங்களுக்கு அந்யோன்யம் பாராட்டுவதற்குமான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த டென்ஷன் குறையும். உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வண்டி வாகன சேர்க்கை உயர்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைக்கி நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்களாக இருக்கலாம், இல்லை ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம். இன்று உங்களுக்கு அமோக வெற்றிகள் கிடைப்பதற்கான லாபகரமான நாளாக இருக்கும்.
மிதுன ராசி, விரயஸ்தானத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவசரப்பட்டு எதையும் புரிஞ்சுக்காமல் பேசாதீங்க. குடும்ப பிரச்சனையோ இல்லை வெளிவட்டார பிரச்சனையோ நீங்கள் புரிஞ்சுக்காமல் பேசுறதுனால குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி உங்களுக்கு தேவையில்லாத விரயங்களை நஷ்டங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. ஏன்னா உடம்புல சூடு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அதனால் உஷ்ணம் அதிகரிக்கிற காரணத்தினால உங்களுக்கு சற்று சங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். இருக்கிற வீடு சம்பந்தமாகவே உங்களுக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கான மனக்கவலைகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் அல்லது உங்களுடைய தந்தையின் வண்டி வாகன வகையில் செலவுகள், ஏதோ ஒரு விஷயத்தில் செலவாகக்கூடிய நேரம் இது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே சமயம் உங்களுடைய கடன் அதிகரிக்கிறதுக்கான நேரம். அதனால் கடன் யாருக்காக வாங்குறீங்கிறதுக்கு ஒன்றா உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்காகவோ அல்லது நிலம் சார்ந்த முதலீடுக்காகவோ அல்லது உங்களுடைய தந்தையின் தேவைக்காகவோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனசில் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிக்கிட்டு அதை வச்சு அவர்கிட்ட பேசுகிறீங்க. அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயாரின் சொல்லாடல்கள் உங்களுக்கு வெள்ளக்கிரைத்த நீராக போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் இன்றைக்கி யார்கிட்ட பேசினாலும் சரி, நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி, இல்லை உங்ககிட்ட யார் பேசினாலும் சரி, அது அனாவசிய நேர விரயம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகாது. குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகள் இன்றைக்கி பூர்த்தி ஆகாததுனால உங்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சக்கூடிய தடுமாற்றமான நாள். கடக ராசி, ராசிநாதன் உச்சஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படும். மதிப்பு மரியாதை உயரும். செல்வாக்கு மிக்க நபர்களுடன் நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் காரணமாக பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்பட்டு அதனால் சமூகத்தில் செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி தேடி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை காண்பிப்பார்கள். இதனால் குடும்ப கௌரவம் உயரும். அதே சமயம் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அரணாக இருந்து உங்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் வெற்றி அடைவார்கள். அதனால் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இனி எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் சரி, அது லீகல் சிக்கலாக இருந்தாலும் சரி, இல்லை கமர்ஷியல் சோஷியலைஸ்டு சிக்கலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சாமர்த்தியத்தின் மூலமாக இமோஷனல் மூலமாக அதை வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கணவன் மனைவி உறவில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போனீங்கன்னா அவங்க இறங்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இனம் புரியாத வன்மம் கோபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அதாவது யாருக்கிட்ட வன்மம் யாருக்கிட்ட கோபம் தெரியாது, ஆனால் எல்லாருக்கிட்ட எரிஞ்சு விழுவீங்க. உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கணும்ன்ட்டு சொல்லிட்டு நீங்கள் செயல்படுவீங்க. ஆனால் கௌரவங்கிறது அடுத்தவங்களை அனுசரித்து செல்றதுல தான் இருக்கே தவிர அடுத்தவங்களை காயப்படுத்தி பார்க்குறதுல இல்லை. அதை புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் எண்டுக்கு வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இல்லாட்டி 10 பேர் இதற்கு உங்களுக்கு அடுத்தவங்க அட்வைஸ் சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் குழப்பம் இல்லை, உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகிறதுல குழப்பம் இல்லை. ஆனால் இன்றைக்கி நீங்களாக மனசில் சில குழப்பத்தை வச்சுக்கிட்டு தேவையில்லாத சில முடிவுகள் எடுக்கும் பொழுது அது விரயங்களை ஏற்படுத்தும், செலவுகளை ஏற்படுத்தும். தந்தை வழியில் உங்களுக்கு அனாவசிய விரயங்கள் ஏற்படும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் அனாவசிய விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு நிம்மதியை தந்தாலும் நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு சில விஷயங்களை தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த கற்பனையை விட்டு நிதர்சனத்துக்கு வாங்க. நல்ல வாழ்க்கை இருக்குது, சந்தோஷமாக இருப்பீங்க. ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்காகவோ அல்லது உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்காகவோ இன்றைக்கி செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனம் சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத கற்பனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பாதிப்பு இல்லை. உடம்பு ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடம் சுணக்கம் விலகி
சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மனக்குழப்பமான சூழ்நிலை அல்லது உங்கள் மனசில் ஏற்பட்ட ஒரு சங்கடமான சூழ்நிலை விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வெளியூருக்கான டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு, அதாவது வேலை விஷயமா வெளியூருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஏன்னா கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கீங்க, கொஞ்சம் கோபமாக இருக்கீங்க. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அந்த விட்டு கொடுக்குற எண்ணத்தை வளர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லாட்டி பிடிவாதம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நேர விரயம், பொருள் விரயம், பண விரயம், பதவி விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் இன்றைக்கி பண இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் உச்சமாக இருந்து சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆக்சுவலாக பாதகாதிபதியான சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்காரு. அந்த இடத்துக்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால பாதகாதிபதி கெட்டு போகிறார், குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். அந்த குழப்பம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கும். ஆனால் அதே சமயம் அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். தந்தை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியான செயல்பாடு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினச்ச உங்களுடைய மேலதிகாரிகளோ அல்லது சக பணியாளர்களோ இன்னைக்கு உங்களுக்கு பாதகமாக செயல்படுறதை நினச்சிக்கிட்டு உங்களுக்கே சாதகமாக செயல்பட்டு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கு. படிக்கிற குழந்தைகளாகட்டும், வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களாகட்டும், எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு பெரிய வெற்றி உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் மனசில் இருந்த கவலைகள் விலகிச் சென்று சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். செவ்வாயின் பார்வையில் சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு உங்களுடைய கடன் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மறைவு ஸ்தானங்களில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதாவது மறைவு ஸ்தானம்னா அடிவயிற்று பகுதியில் ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ இருந்ததுன்னா அதுக்கான தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இத்தனை நாளாக நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி அதில் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். துலாம் ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி அவசரப்பட்டு பேசிடாதீங்க. ஏன்னா அஃபீஷியலாக நீங்கள் பேசுகிறது தப்பாக புரிந்து கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானாதிபதியான சந்திரன் உச்சபலத்தோடு இருந்து சனியால் பார்க்கப்படும் பொழுது உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவங்களுடைய கை ஓங்கக்கூடிய நேரம். அதுவும் அவங்க ஆப்போசிட் ஜெண்டராக இருந்தால் அவங்கக்கிட்ட இன்றைக்கி அப்படியே பட்டும் படாமலும் போகிறது நல்லது. நீங்கள் அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக பேசினீங்கன்னா உங்களுடைய தகுதியும் மரியாதையும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தினர் மத்தியில் உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். நீங்கள் பேசுகிறத வச்சு தான் அவங்க எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பேசுகிறதுல கவனமாக இருங்க. அதே சமயம் வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. அதனால் இத்தனை நாளாக இருந்த சங்கடங்கள் குறைவதற்கான சூழ்நிலையும் ஏற்படும். பண விவகாரங்களில் நீங்கள் முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனம் சார்ந்த விஷயங்கள் கவலையை ஏற்படுத்தும். உங்கள் மனசு அப்படி ஒரு அலபாய்ச்சல் இருக்குது. அதனால் நீங்கள் எதையுமே டிசிஷன் எடுக்க முடியாது. உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் அவங்களுடைய பொறியில் நீங்கள் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவசரப்பட்டு உங்கள் மனசில் இருக்கிற கோபத்தை, வன்மத்தை வார்த்தையாக கொட்டாதீங்க. அப்படி கொட்டினீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். வேலை சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் சில பேர்த்துக்கு வேலை போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்றைக்கி எதை பேசுகிறதா இருந்தாலும் சரி, மரியாதையாக பேசுங்க. அவசரப்பட்டு மரியாதை குறைவை ஏற்படுத்தாதீங்க. தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கு எடுக்கும் முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும்
நீங்கள் பேசுகிற விதம் சரியில்லை, அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி, இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் மூலமாக சில நற்செய்திகள் வருவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய பதவி விஷயமா அல்லது சக பணியாளர்கள் விஷயமா உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் விலகி சந்தோஷம் மகிழ்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை மூலமாக வரவேண்டிய பண பாக்கிகள் அல்லது சொத்து பாக்கிகள் வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிறது சில சமயம் அடுத்தவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சியில் சில நல்ல செய்திகள் வரத்துக்கான வாய்ப்பு இருந்தாலும் தேவையில்லாமல் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திப்பீங்க. குறிப்பாக கலீக்ஸ்கிட்டையும் நீங்கள் போகிற இடத்துல புதிய இடத்துல அந்த புது என்விரான்மெண்ட் உங்களுக்கு செட் ஆகாத மாதிரி சில விஷயங்கள் நடந்ததுன்னா அந்த இடத்துல பட்டும் படாமலும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்களாக வாலண்டியராக போயிட்டு ஏதாவது இன்வால்வ் ஆனீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். 7ஆம் வீட்டு அதிபதியும் உச்சமாக இருக்கார். 7ஆம் இடத்துல 9ஆம் வீட்டு அதிபதியும் உச்சமாக இருக்கார். அதனால் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணை மூலமாக வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். நட்புகள் மூலமாக உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பாராத சில நல்ல திருப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுடைய வீடுமனை சார்ந்த புதிய வீடுமனை சார்ந்த வாங்கும் விஷயத்திலும் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புதிய மாற்றம்னா உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள், கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவது அல்லது உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படுதல், அந்த பண வருமானத்தை வச்சு கடன் அடைக்கிறது போன்ற நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருங்க. ஏன்னா கடந்த காலத்தில் இருந்த ஒரு சங்கடம் மீண்டும் தலைதூக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. வயிறு சார்ந்த பகுதிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடம். அதே சமயம் வேலை சார்ந்த விஷயங்கள், நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி இல்லை உங்கள் பிஸ்னஸ் விஷயத்திலும் சரி எதிரிகள் அடங்கி போவார்கள். அதனால் எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி சந்தோஷ மகிழ்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பழைய சொத்து சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் அந்த சொத்து உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் வழக்காடு மன்றத்தில் ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அது சம்பந்தமாக உங்களுக்கு எதிரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். எதிரியே உங்களுக்கு உதவுறாங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க உங்களுடைய நேரம் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு மாற்றத்தை சந்திக்கிறதுன்னு. அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக யாருக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, யாருக்காக வேலை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களோ அவங்களுக்காகவே நீங்கள் போய் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். எதிரிகளுக்கு பயன்பெறும் வகையில் நீங்கள் செயல்பட வேண்டியது இருக்கும். ஆனால் உங்களுக்கு அதனால் எந்த லாபமும் இல்லை. அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வயிறு சார்ந்த பகுதிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதாவது உணவு ஒவ்வாமை அல்லது ஏதாவது ஒரு கேஸ்ட்ரிக் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்று சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் சந்திரமங்கல யோகம், அதாவது சந்திரன் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் அதனால் உங்களுக்கு அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசி, 5ஆம் இடத்துல சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கருத்து மோதலுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் ஒன்றா உங்கள் தம்பியாக இருப்பார், இல்லாட்டி உங்களுடைய குழந்தைகளாக இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு எதிராகவே பேசக்கூடிய நபர்கள்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் உங்களுடைய அக்கம்பக்கத்தினர் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மத்தியஸ்தம் பண்ணுறதே உங்கள் வீட்டுக்காரராக இருக்கும், இல்லை உங்கள் மனைவியாக இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. இன்று உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகள் இத்தனை நாளாக உங்கள் பேச்சுக்கு போட்டியாக பேசிகிட்டு இருந்தாங்க, செயல்பட்டு இருந்தாங்க. இன்றைக்கி உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவாங்க. இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்கள் குழந்தைகள் தான் உங்களுக்கு ரொம்ப அக்கறையாக உங்கள் கூட இருந்து சில சிக்கலான விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வார்த்தை ஜாலத்தை கொண்டு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள், பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி புதிய நட்புகளின் அறிமுகத்தை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபார ரீதியாக இன்று உங்களுக்கு அமோக நற்பலன்கள் ஏற்படும். புதிய லாபத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் மருத்துவ ரீதியான உதவிகள் குடும்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கும்ப ராசிக்கு 4ஆம் இடத்துல சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம், யாரோ ஒருத்தருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான செலவுகளால் இன்று அலைச்சல் ஏற்படும். வேலை செய்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி உடல் சோர்வு ஏற்படுற மாதிரி அடுத்தவங்களுக்கு வேலை நேரத்தை பகிர்ந்து கொடுப்பீங்க. உங்கள் வேலையில் சுணக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனால் அதே சமயம் எதிரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்களிலோ வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களிலோ ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பதட்டப்படாதீங்க, நிதானமாக செயல்படுங்க. வண்டியில் ரேஷ் டிரைவிங் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நட்புகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கடன் உதவிகள் கிடைக்கும். சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணையுடன் இன்று வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கடந்த கால நட்புகள் அல்லது கடந்த கால உறவுகள், ரகசிய உறவுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மைத்தன்மையை கடைபிடிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் எதிர்பார்த்தீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுத்தினாலும் அதுவே உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தனலாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்மறை கொண்ட நபர்கள், எதிர்மறை பலன்கள் கொண்ட நபர்கள், எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும் போது அந்த சிக்கலே உங்களுக்கு சாதகமாக மாறும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி உங்களுக்கு பதட்டம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. அது சம்பந்தமான கடன் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால் உங்களுக்கு நேர விரயம், தொழிலில் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலுக்கான கடன் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மீன ராசி இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய சந்தோஷகரமான நாள். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் உச்சமாக சனியின் பார்வையில் இருக்கார். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் மெத்தனம் காட்டினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இளைய சகோதர சகோதரிகளின் உதவி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தம்பி தங்கைகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அல்லது வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். அந்த செலவுகள் உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்குமே தவிர, ஏன்னா அவங்க மூலமாக தான் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். ஆனால் அதையே நீங்கள் தவறாக நினச்சிக்கிட்டீங்க, இல்லை நெகட்டிவாக நினச்சிக்கிட்டீங்க, இல்லை வீண் செலவுன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய வெற்றியை தாமதப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று வார்த்தை விரயங்களால் பண விரயமும் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உடன்பிறப்புகளின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு வம்ச விருத்தி ஏற்பட்டதுக்கான சூழ்நிலை இருக்குது.
அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் வெற்றிகளை நிரந்தரமாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பு ரீதியாக செலவாயின்றிருக்கேன்னு கவலைப்படாதீங்க. ஆனால் அதனால் உங்களுக்கு பெருசாக பாதிப்பில்லை. செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கேற்றாற் போல பண வருமானமும் லாபமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில புதிய மாற்றங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.